நாம் டெய்லி சுவாசிக்கிறோம். அந்த சுவாசத்தை கரெக்ட் பண்ணும்போது நம்ம உடம்புக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. இந்த ஒரே வீடியோவில் 9 விதமான பிராணாயாமா டெக்னிக்ஸை பார்க்க போகிறோம். பிராணா அப்படிங்கிறது உயிர் மூச்சு. இந்த உயிர் மூச்சினுடைய ஓட்டம் நம்ம உடம்புல நம்மளுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியின் போதும் எமோஷன்ஸின் போதும் வேரி ஆகுது. இந்த வேரியேஷன்ஸ் நம்மளுடைய உடல் அளவில் மனதளவில் நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்துது. அப்போது இதையே கொஞ்சம் டெக்னிக்காக யோசித்து இந்த பிராண ஓட்டத்தை ரெகுலர் பண்ணுறதன் மூலம் நம்மளுடைய உணர்வு ரீதியான விஷயங்கள்லையும் உடல் ரீதியான விஷயங்கள்லையும் மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். இந்த டெக்னிக்கை தான் நாம் பிராணாயாமா அப்படின்னு சொல்கிறோம். பிராண ஓட்டத்தை ரெகுலர் பண்ணக்கூடிய இந்த பிராணாயாம பயிற்சிகள் நிறைய டைப்ஸில் இருக்குது. அதில் 9 விதமான முறைகளை இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். சந்திரபேதனா, லெஃப்ட் ஹேண்டில் சின்முதிரை எடுத்து, ரைட் ஹேண்டில் நாசிக முதிரை எடுத்து, ரைட் சைடு மூக்கை க்ளோஸ் பண்ணி, லெஃப்டில் மூச்சை உள்ளே இழுத்து, லெஃப்ட் சைடு க்ளோஸ் பண்ணி, ரைட் சைடு மெதுவாக வெளியில் விட்டுக்கிறோம். சூரிய பேதனா, லெஃப்ட் சைடு மூக்கை க்ளோஸ் பண்ணி, ரைட் சைடு மூச்சை உள்ளெடுத்து, ரைட் சைடு க்ளோஸ் பண்ணி, லெஃப்டில் மூச்சை வெளியில் விட்டுக்கிறோம். நாடி சுத்தி பிராணாயாமா, ரைட் சைடு மூக்கை க்ளோஸ் பண்ணி, லெஃப்டில் இருக்கிற மூச்சை வெளியில் விட்டுட்டு, லெஃப்ட் சைடு நல்லா மூச்சை உள்ளெழுத்து, லெஃப்டை க்ளோஸ் பண்ணி, ரைட் சைடு வெளியில் விட்ட ரைட் சைடு மறுபடி மூச்சை உள்ளெழுத்து, ரைட் சைடு க்ளோஸ் பண்ணி, லெஃப்ட் சைடு வெளியில் விட்டுக்கிறணும். இது ஒரு சுற்று. இது போல் 9 சுற்றுகள் அல்லது 3 நிமிடங்கள் செய்துக்கலாம். கபாலபதி, நல்லா மூச்சை உள்ளெழுத்து, நெற்றியை சுருக்கி ஃபோர்ஸாக மூக்கு வழியாக மூச்சை வெளியில் விட்டுக்கிறோம். சீத்தலி, நாக்கின் வழியாக மூச்சை நல்லா உள்ளிழுத்து வாய் மூடிட்டோம்னா மூக்கின் வழியாக அது மெதுவாக வெளியில் போய்க்கும். சீத்காரி, பற்களை கடிச்சு 2 பற்களுக்கு நடுவில் மூச்சை நல்லா உள்ளிழுத்து வாய் மூடிட்டோன்னா மூக்கின் வழியாக அது மெதுவாக வெளியில் போய்க்கும். பஸ்திரிகா, மூச்சை நல்லா ஃபோர்ஸாக உள்ளே இழுத்து ஃபோர்ஸாக வெளியில் விட்டுறது, உடல் அசைவோடு கூடியது. பிரம்மரி, 2 கைகள்லையும் ஷண்முகி முத்திரை எடுத்து நல்லா மூச்சை உள்ளிழுத்து அதை ஒரு ஹனி பீ சப்தமிடுவது போல வெளிவிடுவது. உஜ்ஜயி, மூச்சை உள்ளிழுக்கும் போது தொண்டையில் உள்நோக்கி ஒரு சப்தத்தை எழுப்புறது. நிறைய பிராணாயாம வகைகளை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இப்போ பார்த்தோம். இந்த பயிற்சிகளை தங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் பயன்படுத்தி தங்களுடைய மனதையும் உடலையும் வலிமையாக்கி வாழ்வாங்கு வாழ்வோம். வாழ்க வளமுடன்.